கோவில் திருவிழாவை கொண்டாட சொந்த ஊருக்கு போன காவலர் கொலைகேசில் கைதாகி இருக்காரு. நண்பர்களின் மது விருந்தில் நடந்த தகராறு கொலை வரை சென்றது எப்படி? கோலாகலமாக தொடங்கிய மாரியம்மன் கோவில் திருவிழா ஒரு படுகொலையில் முடிந்திருப்பது பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கொல்லப்பட்டவரின் பெயர் ராஜ்குமார், 28 வயதாகிறது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள கவுண்டர் தெருவைச் சேர்ந்தவர். கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த ராஜ்குமாருக்கு மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த சில மாதங்களாக ராஜ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அதியமான் கோட்டையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவை கொண்டாடுவதற்காக ராஜ்குமார் அவரின் பணியிடத்திலிருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறார். அதே போல சென்னையில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வந்த 30 வயதான தாமோதரன் என்பவரும் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். சம்பவம் நடந்தன்று நண்பர்கள் இருவரும் அதியமான் கோட்டை ஏரிக்கரையில் அமர்ந்து ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். அப்போது போதை தலைக்கேறியதும் இருவருக்கும் முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியுள்ளது. காவலராக பணியாற்றி வந்த தாமோதரன் நண்பர் என்றும் பாராமல் ராஜ்குமாரை தாக்கியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக வீடு திரும்பிய ராஜ்குமாருக்குள் கொலை வெறி எழுந்துள்ளது. அதன் காரணமாக மீண்டும் தாமோதரனை தொடர்பு கொண்டு சமாதானம் பேச ஏரிக்கரைக்கு அழைத்துள்ளார். தாமோதரனும் நண்பனை நம்பி அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் போதையில் இருந்த ராஜ்குமார் திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தாமோதரனை குத்தி கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார். சுதாரித்துக் கொண்ட தாமோதரன் நண்பர் கையில் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி அவரை குத்தி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாமோதரனை கைது செய்து கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்கின்ற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் நடந்த தகராறில் காவலரே குடும்பஸ்தனாக வாழ்ந்து வந்த நண்பரை குத்தி கொலை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.